ஏங்க, உங்க அப்பா எல்லாரையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டார்ல, நினைச்சாலே அவமானமா இருக்கு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் படியே மிதிச்சதில்ல. நானும் தான்க்கா. எங்க அப்பாக்கு எத்தனையோ போலீஸ்காரங்க சல்யூட் வச்சுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அதே போலீஸ் என்ன பிடிச்சு உட்கார வச்சு என்கொயரி பண்றாங்க. அதுவும் ஏன் அப்பா கொலையை விசாரிக்க என்னைய பிடிச்சு என்கொயரி பண்றாங்களா? என்னால இதை ஏத்துக்கவே முடியலக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அந்தால நானே கழுத்து நெரிச்சு கொண்டுலாம் போல இருக்கு. நமக்காச்சும் பரவாயில்ல, மலர் ஒரு வக்கீல். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு ஏதோ ஒரு வேலைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவ. அவ்வளவு மதிப்பா மரியாதையா போயிட்டு வர்ற இடத்துல ஒரு கிரிமினல் மாதிரி அவளையும் பிடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் கொடுத்த பொய் புகார். டேய், ஆனா ஒண்ணு, இதே மாதிரி ஒரு விட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா எல்லாரையும் சேர்த்து புழல் ஜெயில உட்கார வச்சிருவாரா? அவ்வளவுதான், ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன நீ இது அநியாயமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நம்மள எதுக்கு நீ அவர் பழி வாங்கணும்? வீட்டுக்கு வந்த மருமகளை போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? பெரிய மனுஷனா? நீ வேற. அவரு சில்லறத்தனமா தானே நடந்துக்கிறாரு. அவரெல்லாம் பெரிய மனுஷனு. ஏங்க, என்னதான் பண்றது ஐடியா? இப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா? ஏய் புரிடி, ஏதாச்சும் செய்வோம். இப்படியே சொல்லுங்க. என்ன எல்லாரும் கும்பலா நின்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? எனக்கு தெரியும் தெரியும், நீங்களாம் அதை தான் பேசுவீங்கன்னு. தாத்தாவை எப்படி டார்ச்சர் பண்றது, அவரை எப்படி பழி வாங்குறது, இது மட்டும்தான் உங்க எல்லார் மனசுலயும் ஓடும். ஆனா நீங்களாம் என்னதான் யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணாலும் கடைசியில தாத்தா உங்க எல்லாருக்குமே ஆப்பு வச்சிடறாருல. ஏய், ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை அப்படியே பொறுங்க பொறுங்க போறேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? தாத்தா உங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள உட்கார வச்சிட்டாராமே. டேய் பொடிப்பையில, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நாங்களே செம்ம கடுப்புல இருக்கோம். அடி வாங்காம இங்க இருந்து போயிடு. உங்க எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கும்போது பேய் அடிச்சு பயந்து போன மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, உங்களை அடிச்சது பேயா இல்ல போலீஸா? டேய் அப்படியே போட்டு கண்ணகரமா செவந்துரும். ஒழுங்கா ஓடி போய். ஏதாவது கேஸ் ஆக போகுது. என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருவீங்களா? என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல கொலை கேஸ் கொடுத்துருவேன். என்ன பரவாயில்லையா? ஏய் போய் குர்ரா முடிஞ்சா. டேய், எப்படி பேசுறான் பாத்தியாடா? அப்பா இவனையும் வக்கீலாக்கிட்டார் போல இருக்கு. ஏய் நீ வேற சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. யார் நான் லூசா? ஏய் என்ன ஓவரா பேசுற? யாரா நீ? எந்த ஊரா நீ? உனக்கும் இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? திடீர்னு எங்க இருந்தோ வந்து அந்த ஆள் கூட சேர்ந்து எங்களையும் நாட்டாமத்தனம் பண்றியா நீ? ஓ வயசு என்ன, எங்க வயசு என்ன? வயசுலாம் உங்களுக்கு அதிகம் தான், எனக்கும் சின்ன வயசு தான். ஆனா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கலையே. ஏய் வாய் மூடுறா, விட்டா பேசிட்டே போற. ஏதோ டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கானே பையன்னு அவர் வயசானவரு பாவம் பார்த்து வீட்டுல கொண்டு வந்து வச்சா. ஆனா நீ என்னடானா எங்களையும் எதிர்த்து பேசுற. எதிர்த்து பேசுறதா? அவன் நம்மள மிரட்டுறான்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பன்னு நம்மள மிரட்டுறான் பாரு. யாரு கிழிப்பாரு? இவர் தானே. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் நம்ம கையில புளியங்க பறிச்சிட்டு இருக்கோம். முதல்ல யார் இவன்? இவன் அட்ரஸ் என்ன, இவன் ஊர் என்ன, இவன் வீடு எங்க இருக்க? டேய், உங்க அப்பா அம்மா யாரா? அதெல்லாம் இருந்தா அவன் ஏன் இங்க வரான்? அவனே யாரும் இல்லாத அனாதை பையன். ஏதோ இங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கே இவ்வளவு வாய் பேசுறான். ஆமாங்க, இப்பவே இவன் இந்த பேச்சு பேசுறானே. இவனுக்குன்னு ஒரு அப்பா அம்மா வீடெல்லாம் இருந்துட்டா என்ன பேச்சு பேசுவான்? அதான் ஆத்தாக்காரி துரத்தி விட்டுருப்பா போல. இல்ல 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 இல்ல, துரத்தி விட்டுட்டாங்களா இல்ல அப்பா அம்மா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? என்னடா தம்பி, பேச்சைய காணோம். அவ்வளோ பேசுன, இப்ப பேசு. தெரியுதுல உனக்கே யாரும் இல்ல, நாமளே அண்டி பொழைக்கிறோன்னு புரியுதுல. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாம இந்த வாய்?
பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும். இங்க பாரு, எங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைனா வர்றதுக்கு இவ்வளவு சொந்தம் இருக்கு. உனக்கு யாரா இருக்கா? சொல்றா, யாரா இருக்கா? எனக்கு எங்க தாத்தா இருக்காரு. தாத்தா டேய், தாத்தாவா? டேய், அவர் என்ன உங்க அம்மாவை பெத்தவரா இல்ல உங்க அப்பாவை பெத்தவரா? ஏதோ டீ கடையில அனாதையா சுத்திட்டு இருந்த பையனி ஏதோ பாவம் பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து தங்கினா அவர் உனக்கு தாத்தாவாயிருவாரா? அவர் ஒண்ணும் உனக்கு ரத்த சொந்தத்தால வந்த தாத்தா கிடையாதுரா, அத மறந்துடாத. இங்க பாரு, அவர் மட்டும் இல்ல, உனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமனு எந்த சொந்தமும் கிடையாது. யாரும் இல்லாத அனாதை பையனா நீ. எப்பவுமே அதை மறந்துடாத, ஞாபகத்துல வச்சுக்க. இவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்னங்க? நாம அப்பப்போ ஞாபகப்படுத்துவோம். அனாத பயலே. ஊர் பேர் தெரியாதவனே. ஒருவேளை இவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல வந்து தங்க ஆரம்பிச்சதும் இந்த வீடே நம்மளுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? இருக்கும். பத்தாவதுக்கு அப்பா வர கூட இருக்கார்ல, அவர் நல்லா ஏத்தி விட்டுருப்பாரு. அதனாலதான் அந்த திமிர்ல ஓவரா வாய் கிழியுது சாருக்கு. ஏய், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு இருக்காடா? இல்லல்ல. அதுல இருந்தே உன் நிலைமை என்ன நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி நீ டீ கடையில வேலை பார்க்கும்போது அங்க போடுறத தின்னுட்டு அங்கேயே அண்டி கிடந்தல்ல, அதே நிலைமை தான் உனக்கு இங்கேயும். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன அது டீ கடை, இது அபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். உடனே எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு, எனக்கு பாட்டி இருக்காங்க, நான் என்ன கேட்டாலும் செய்வாங்கன்னு நீயா ஒண்ணு நினைச்சுக்காத. சுருக்கமா சொல்றதா இருந்தா, வேலைக்கு சோறு போட்டு உன் தாத்தாவும் பாட்டியும் உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. அத புரிஞ்சுக்கோ. ஆமா, இல்லனா உன்னை இந்நேரத்துக்கு ஸ்கூல்ல சேர்த்திருக்கணும்ல. ஏன் சேர்க்கல? அப்போ உன்னை வேலைக்காரனா மட்டும் தானே யூஸ் பண்றாருன்னு அர்த்தம். டேய் டேய், பேசாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். இல்லனா இங்கே இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து 10 பாத்திரம் தேய்ச்சி அடிமை மாதிரி ஆயிடுவேன். எங்களுக்கும் உன்னை பார்த்தா என்னென்னமோ தோணுது, உன்னை திட்டணும்லாம் தோணுது. தேவையாதெல்லாம், பேசாம ஓடி போயிரு. அண்ணி, எனக்கெல்லாம் இவனை பார்த்தா திட்டுறதில்ல, ஒட்டிக்கணும் போலயே இருக்கு. மூஞ்சிய பாரு. டேய், இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற தகுதி உனக்கு என்னடா இருக்கு? என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எங்கயாச்சும் கிளம்பி ஓடிடு. இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்தேன், அவ்வளவுதான். வாங்க போலாம். மூஞ்சிய பாரு. என்னங்க, எல்லாரும் ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தது மட்டும் இல்ல, வந்து நேரா என்ன பார்த்து இதுக்கெல்லாம் பழி வாங்குவோன்னு சவால் வேற. ஓ, அப்படியா? சவால் விட்டது யாருன்னு கேட்கலையே. உன் பொண்ணுங்க 2 பேரும், மருமகளுங்க 2 பேரும். அவனே யாரும் இல்லாத அனாத பையன். ஏதோ டீ கடையில அனாதையா சுத்திட்டு இருந்த பையனி ஏதோ பாவம் பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து தங்கினா அவர் உனக்கு தாத்தாவாயிருவாரா? அவர் ஒண்ணும் உனக்கு ரத்த சொந்தத்தால வந்த தாத்தா கிடையாதுரா, அத மறந்துடாத. இவங்கள போலீஸ் புடிச்சுக்கிட்டு போனதுனால அதுக்கு ஆத்திரப்பட்டு நம்மள பழி வாங்க போறாங்களா? அவளுங்களுக்கே அவ்வளோ ரோஷம் இருக்குன்னா அவளுங்க புருஷனுங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு வரும்போது நான் கண்டிச்சிருக்கணும். நான் அப்போ சும்மா விட்டுருக்க கூடாது. பெத்த அப்பாவையே ஜெயில வச்சுட்டு நீங்க எப்படி கூத்தடிக்கிறீங்களேன்னு நான் கேட்டிருக்கணும். இந்த வீட்டை விற்க வேண்டாம், இதெல்லாம் அவர் உழைச்சு வாங்கினதுன்னு நான் சண்டை போட்டிருக்கணும். நீ வேற சீதா, எல்லாரும் கூட்டு களவாணிங்க தானே. இதுல என்ன கொடுமைன்னா, கொலை செஞ்சது உமாவோட அப்பாவை. அந்த கொலையில ரவியும் சம்பந்தப்பட்டிருக்கான். அது தெரியாம அவ ரவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளை ஏத்து நிக்கிறா. பேசாம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முழு உண்மையையும் சொல்லி முடிச்சிருங்க. வேலை முடிஞ்சது. எதுக்குங்க இழுத்துக்கிட்டு? இதை செய்யறதா இருந்தா என்னைக்கோ செஞ்சிருக்கலாமே சீதா. அவனுங்க தன்னால மனசு திருந்தணும். எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்கும்னு தோணலங்க.
நாள் ஆக ஆக இந்த பசங்க இன்னும் எப்படி கேவலமா பழி வாங்கலாம்னு தான் யோசிப்பானுங்க. காசு பணம் வேற தாராளமா இருக்குதா, அதை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க. விடு சீதா, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். உனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமனு எந்த சொந்தமும் கிடையாது. யாரும் இல்லாத அனாதை பையடா நீ. அதுல இருந்தே உன் நிலைமை என்ன நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி நீ டீ கடையில வேலை பார்க்கும்போது அங்க போடுறத தின்னுட்டு அங்கேயே அண்டி கிடந்தல்ல, அதே நிலைமை தான் உனக்கு இங்கேயும். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்கயாச்சும் கிளம்பி ஓடிடு. சரி, சக்தி எங்க? ஆளையே காணோம். அவன் ரூமுக்கு எப்பவோ தூக்கம் வருதுன்னு போயிட்டான். இந்நேரம் அவன் நல்லா தூங்கிருப்பான். சரி, தூங்கட்டும். அவனை இப்படியே வச்சிருந்தா என்னங்க செய்யறது? அவன் வயசு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் இப்படியே இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஏதாச்சும் யோசிப்போம் சீதா. அவன் பள்ளிக்கூடம் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறான். அதனால அப்படியே விட்டுறவும் முடியாது. எனக்கு புரியுது, யோசிக்கிறேன். ஆமாங்க, யோசிச்சு பண்ணுங்க. ஏதோ டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டு படிக்காம இருந்த வரைக்கும் நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இங்க கூட்டிட்டு வந்த பிறகும் அப்படியே வச்சிருந்தா அது நம்ம தப்பு தானேங்க. புரியுது சீதா, சீக்கிரமே ஏதாவது பண்ணுவோம். சரி, நீ தூங்கு.
என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் இங்க இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம அவங்க எல்லாரும் உங்களை தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் கிளம்புறேன் தாத்தா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா. நான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு கடையில வேலை பார்த்து இருந்துக்குவேன். நீங்க உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பாட்டி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாட்டி. உங்க சாப்பாடு, நீங்க எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, தலைவாரி விடுறது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேன். ஆனா இனிமே நான் இங்க இருக்கிறது சரியா வராது பாட்டி. நான் கிளம்புறேன். சாரி தாத்தா, சாரி பாட்டி, நான் கிளம்புறேன். சக்தி, எங்க போனா? சக்தி, 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 சக்தி. சக்தி, சக்தி, கதவு எப்படி திறந்திருக்கு? ஒரு நாள் சீதா கதவை தாழ்பால் போடாம தூங்க மாட்டாளே. சக்தி, சக்தி, எங்க போனா? சீதா, 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 எந்திரி சீதா, எந்திரி. என்னங்க, என்ன இந்த நேரத்துல தூக்கம் வரலையா? சீதா, சக்தி ரூம்ல தானே தூங்குறான்னு சொன்னேன். ஆமாங்க, அவன் ரூம்ல தானே தூங்க போனா. அங்க அவனை காணோம். அவனோட பேக்கையும் காணோம். இங்கதான் ரெஸ்ட் ரூம் இருக்காது போயிருப்பான். சீதா, அவன் பேக்கையே காணோம்னு சொல்றான்ல. என்னங்க சொல்றீங்க? இந்த நேரத்துல அவனை காணோங்கிறீங்க? ஆமா சீதா, அவனை காணோம். நீயே வந்து பாரு. வா, அங்க பாரு. இங்க பாரு, ஆளையே காணோம். எல்லா இடமும் தேடிட்டேன் சீதா, அவனை எங்கேயும் காணோம். சக்தி, டேய் சக்தி, டேய் சக்தி, சக்தி, எங்க போனான்? என்னங்க, அவன் பச்சை பிள்ளைங்க, எங்கங்க போயிருப்பான்? பேக்கையும் எடுத்துக்கிட்டு போயிட்டானா? வீட்டை விட்டு போயிட்டானா?
பார்த்தா அப்படிதான் சீதா தெரியுது எனக்கு. நேரம் ஒன்றும் ஆயிடல. எப்படியும் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். வா கிளப்பி தேடுவோம். சக்தி சக்தி எங்க போயிருப்பாவே? ப்ளீஸ் சீதா, நீ ஒன்று பண்ணு. நேரா போய் மொட்டை மாடியில் போய் பாரு. நான் கிளப்பி பார்க்குறேன். சரிங்க. போ. சக்தி 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 எங்கடா இருக்க? சக்தி 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 டேய் சக்தி, எங்கடா போன? என்கிட்ட சொல்லாம எங்கடா போன? என்னங்க என்னங்க அவனை எங்கேயும் காணோங்க. நானும் அப்பார்ட்மெண்ட் பூரா தேடிட்டேன் சீதா. அவனை எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பான்? இல்ல சீதா, அவன் மனசு நொந்து போய் நமக்கே தெரியாம வீட்டை விட்டு போயிருக்கான். ஐயோ, அவங்கிட்ட யாரோ ஏதோ சொல்லியிருக்கணும்.